வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட என்னுடைய வேட்புமனு என்று தாக்கல் செய்திருக்கிறேன். மீண்டும் வெற்றி பெற்று என்னுடைய மக்கள் பணியை மீண்டும் தொடருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நான் தொடர்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 எனது தந்தை 2,56,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்தார்கள். இந்த 2024 தேர்தலிலிருந்து 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இப்பதான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம். அரசியல் களங்களை பார்ப்போம், பிரச்சாரம் முடியும், ரிசல்ட் வரும்போது உங்களுக்கே என்ன நடக்கும் தெரியும். கண்டிப்பாக வெற்றி தருவேன். மாவட்ட வளர்ச்சி அதாவது 2024 இந்த பாராளுமன்ற இதை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்பது கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை வளம் சார்ந்த ஒரு குமரி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகள், இளைஞர்கள் பலர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களால் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்ப்படும் பிரதமர் எதையுமே செய்யல அப்படிங்கிற பிரபகண்டா வந்துட்டு இருக்கு. அதை செய்யலன்னு சொல்றவங்க செஞ்சிருக்காங்களா நீங்க கேட்கணும் தான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா 2021 இடைத்தேர்தலில் எனக்கு ஒரு போட்டி பெற்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 ஆண்டுகளில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் மக்கள் பணி தொடர்ந்து செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். முடக்கி போன 4 வழி சாலையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மெதுவாக நடந்து கொண்டிருந்த ரயில்வே டபுள் டிராக் வேகப்படுத்தி இருக்கிறோம். இந்த பல இதை செய்து கொண்டே இருக்கிறோம். அரசியலுக்காகவும் தேர்தல் நேரனால இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்றால் போட்டி வேட்பாளர்களே இல்லைங்க. நாங்க எங்க ட்ராக்ல கிளியரா இருக்கிறோம். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி அடைந்து ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, உறுதியோடு நாங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கிறோம்.